வாழ்க்கையிலேயே இந்த அளவுக்கு சந்தோஷமான மார்வல் டே வந்ததே இல்லை. ஏப்ரல் 26, 2019 இந்த டேட்டை ஹார்ட்கோர் மார்வல் ஃபேன்ஸால் மறக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் எண்ட் கேம் ரிலீஸ் ஆன வருஷம். இந்த படத்தில் எதுவுமே டாப் ஃபைட் போடுற அளவுக்கு ஒஸ்ட்டு மூமெண்ட்ஸ்லாம் இல்லை, இருக்கிற எல்லாமே பெஸ்ட்டு தான். ஸோ அந்த வகையில் ரீவைண்ட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ரிலீஸ் ஆகி கரெக்டாக எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு தெரியல, பட் நாளைக்கு அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ரிலீஸ் ஆன டேட்டு இந்தியாவில். ஸோ அதை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஃபஸ்ட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை பற்றி பார்த்துருவோம். எண்ட் கேம் இருக்கிறதுலே பெஸ்ட்டான மூமெண்ட். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் அயர்ன் மேன் ஸ்னாப்பு தாங்க. தக்காளி வெரி நானாக இருக்கும். இந்த சூப்பரான விஷயங்கள் நிறைய அந்த பற்றின இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா அயர்ன் மேன் ஸ்னாப் டாக்டர்ஸ் கையை காட்டுறதுலேருந்து ஒரு செம்ம எமோஷனலான மூமெண்ட்டாக அந்த பற்றினா இது வந்து இருந்திருக்கும். நான் இன்றைக்கி ஆக்சிடென்டலாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மொக்க கண்ட்ரியில் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சிடென்டலாக இன்றைக்கி டேட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது ஏப்ரல் மாதமானு சொல்லி தான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது இன்றைக்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே ஜாலியாக இருக்குது. அண்ட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் அடுத்த ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்னா கேப் மியாலரை தூக்குனது. He was accepted மூமெண்ட் தான். கேப் மியாலரை தூக்குவாருன்னு சொல்லி நம்மளால் ஈஸியாகவே கெஸ் பண்ணிட முடியும். பட் அதை செம்ம சூப்பரான எலக்ட்ரிஃபிக் மூமெண்ட்டாக வந்து இதை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் சூப்பரான மூமெண்ட் இதுவும். அடுத்து மிக முக்கியமாக இந்த பக்கம் ரொம்பவே சூப்பராக வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி இந்த படம் ஒரு பெரிய ரெக்கார்ட் கிட்டத்தட்ட 2 பில்லியன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண ஒரு படம். இந்த படத்தில் ரெண்டு மைனஸ்ன்னு சொல்ல போனோம்னா இங்கிலீஷில் பார்த்தவங்களுக்கு தமிழில் பார்த்தவங்களுக்கு அயர்ன் மேனோட வாய்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தோட டைம் ட்ராவல் கான்செப்ட். எனக்கு டைம் ட்ராவல் கான்செப்ட்லாம் மேட்டர் இல்லைங்க. ஒரு தரமான படம். இந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான படத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்கிற அளவுக்கு செம்ம சூப்பரான படம். யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ நான் இந்த வீடியோவுக்கு போஸ்ட் கமெண்ட் போடுவேன். அந்த இடத்துல ஒரு தம்ஸ் அப் சீக்வன்ஸை போட்டு விடுங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான மூமெண்ட்னா இந்த ஒத்த வர மூமெண்ட் தான் இருக்கிறதுலையே ரொம்பவே ஒரு எலக்ட்ராஃபிக்கான மூமெண்ட். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கையை காட்டினது. இந்த படத்தை நான் பார்த்ததே பெரிய கதைங்க. இன்ஃபினிட்டி சாகாவில் எனக்கு அயர்ன் மேன் ஸ்னாப்பை போட போகிறாரு அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சிருந்தோம். அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது ஐ எம் இன்ஃபினிட்டி சாகா ஃபேன். எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு செம்ம எமோஷனல் ஃபைனான மூமெண்ட்டு. ஒரு அயர்ன் மேன் கேரக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸை மறந்துட்டு ஒரு அயர்ன் மேன் கேரக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமான மூமெண்ட்டு. இந்த படத்தை நான் ரீவாச் பண்ணாமல் விட்டது என்னோடய பெரிய தப்பு. அட்லீஸ்ட் மூவி மல்டிவர்ஸ்லையாச்சும் ரீவாச் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்த மிக முக்கியமான விஷயம் அந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இருக்கிறது அந்த ஃபைனல் 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா செம்ம எலக்ட்ரிஃபைங்காக இருக்கும். அந்த டைம் ட்ராவல் சூப்பர். இந்த படம் கொடுத்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. இந்த படம் இந்த டிக்கேடோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. சீக்ரெட் வார்ஸ் டூம்ஸ்டே இந்த ஒரு லெவலில் டச் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கதையே. ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்வல் ஃபேன் பாய்ஸே இறங்கி வந்து செஞ்ச சம்பவம் தான் இந்த சம்பவம். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நான் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. பேச ஆரம்பித்தா 2 பாட்டு 3 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டுன்னு சொல்லி போயிட்டே இருப்பேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இந்த படத்தில் தூரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, ஹல்க்கு கூட ஸ்மார்ட் ஹல்க் வந்து சேவேஜ் வந்து காமிச்சிருந்தாலும் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரொஃபஸர்களுக்கு அவரை மாற்றி இருந்தாலும் ஷாப்பை போட்டிருப்பாங்க. சேவேஜ் ஹல்க்கே வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அயர்ன் மேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தை நான் எப்படி ரியூஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியமாக புரியல. எனக்கு எப்படியாவது இந்த படத்தை டைம் ட்ராவல் பண்ணி 2019 அகெயின் இந்த படத்தை ஒரு டைம் ஹெச்டி பிரிண்ட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது எனக்கு. ரொம்பவே ஒரு
பிடிச்ச படம் வந்துங்க இது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம். மார்வலோட இன்ஃபினிட்டி சாகா அப்படின்னு சொல்லி எடுத்தாயே அதில் 2வது பிளேஸில் இந்த படம் இருக்கும் எனக்கு எப்போதுமே. மொதல் பிளேஸில் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொதல் பிளேஸில் இன்னொரு படம் இருக்குது. அந்த படம் என்னங்கிறத நாளைக்கு பேசுவோம். கரெக்டா? ரொம்பவே தாறுமாறான படம். இதை பற்றி யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மார்வல் ஃபேன்ஸ் இருக்கிறவங்க மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு டைம் அட்லீஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்லையாவது ரீவாட்ச் பண்ணிடுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம். இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே வர மாட்டேங்குது சந்தோஷத்தில். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த படத்தை எல்லா மார்வல் ஃப்ரெண்ட்ஸும் கொண்டாடி இருந்திருப்பீங்க. 2019 ரீவைண்ட் அவெஞ்சர்ஸ் என்கேமோட மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லையாங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம்.